ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரியான மழை தீபாவளி அன்னைக்கு. நாங்களும் காலையில் சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்த்தா மழை விடவே இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு சரி போங்கடான்னு பார்த்து நாங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து தூங்கியாச்சு. அப்புறம் ஈவினிங் இருந்துட்டு பார்த்தா என்னடா மணி 6 ஆச்சு, சரி கிளம்புடா நடைய கட்டுறான்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆட்டோலலாம் ஏறி பேக் பண்ணி போயிட்டுருக்கப்போ தான் சூப்பராக இருந்துச்சு. ரோடு கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. என் வீட்டுக்காரா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு வெளியில் விட்டா விழுந்துருவாராட்டிருக்கு. அப்படி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவரை பிடிச்சி போதும் நீங்கள் வீடியோ எடுத்தது கொடுங்க ஃபோனுன்னு சொல்லிட்டுனா அடியே சும்மா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். நானும் கூட உட்காந்துட்டு என்ன நீ மட்டும் எடுக்கிறீங்க கொடுங்க நானும் எடுக்கிறேன், நானும் ஒரு பக்கெட் உட்காந்து வீடியோ ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு பார்த்தா இருட்டிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போனோன்னே என்னடா தீபாவளிக்கு வர சொன்னால் தீபாவளி முடிஞ்சு வரீங்கன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. சரி நீங்கள்லாம் இருக்கீங்க எங்கே என் செல்லக்குட்டியை காணோன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் அவளை ரூமில் போட்டு அடைச்சிட்டோன்னே இல்லை ஏமா அடைச்சோம்னா அவள் சேஷ்டை தாங்க முடியலடி, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி நம்மளும் போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி அங்கே கதவை திறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரி நானும் அப்படியே ஓரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவ பண்ணுற ட்ரை எல்லாம் பார்த்தா இவளை மிலிட்ரிக்கே சேர்த்து விடலாம் போல், சூப்பராக பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னென்னமோ பண்ணுது, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ தான் வெளில வருது, சரி நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்துருச்சு. ஆனால் எப்படியோ உள்ளேருந்து வெளில சட்டார்னு. அதுக்கப்புறம் என்ன, அவளை தூக்கி நல்லா கொஞ்சிட்டு நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு அன்னைக்கு தீபாவளி அப்படியே சூப்பராக முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்க எஸ்ஆர் டைரிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.